தம்பி வரான். அது எப்படிங்க பார்க்காம சொல்றீங்க? கெட்டு போன நாத்தங்காய் செடியை திறந்தா ஒரு நாத்தம் அடிக்குமே, அந்த நாத்தம் வந்தா உன் தம்பி வரான்னு அர்த்தம். இந்த ஜப்பான்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து புதுசாக நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க, இனிமேலும் கண்டுபிடிப்பாங்க. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? என்னதான் இவங்க இப்படியெல்லாம் கண்டுபிடிச்சாலுமே அவங்களுடைய கண்டுபிடிப்பில் வந்து சூப்பரான கண்டுபிடிப்பும் இருக்குது, மொக்கையான கண்டுபிடிப்பும் இருக்குது. ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற கண்டுபிடிப்பு இருக்கு இல்லையா, அது வந்து சூப்பரான கண்டுபிடிப்பு. பர்சனலி பார்த்தீங்கன்னா இந்த கண்டுபிடிப்பு வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அந்த கண்டுபிடிப்பு என்ன கண்டுபிடிப்பு தெரியுமா? வடிவேல ஒரு படத்தில் கூவி விற்பார்ல கொசு அடிக்கிற நவீன மிஷின். ஸோ இதே மாதிரி தான் ஒரு மிஷினை வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிற அதுதான் இந்த குளிக்கிற மிஷின். ஸோ இந்த மிஷின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சாஞ்சு உட்காருவோம்ல ஒரு நாட்காலி, ஸோ அது மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து நீங்கள் போய் உட்காரணும். உட்கார்ந்தோன்னா உங்களை வந்து ஒரு கவசம் ஒன்று மூடுங்க. அந்த மூடினதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாஷிங் மிஷின்லாம் தண்ணி நிரம்பும் இல்லையா, அதே மாதிரி அந்த மிஷின்லையும் தண்ணி நிரம்ப ஆரம்பிக்கும். தண்ணி நிரம்புறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த சோப் பபிள்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, இதான் போலாக ரவுண்டாக பபுளாக இருக்கும்ல, ஸோ அதுவும் அந்த தண்ணியில் வந்து வருமா. அதுக்கப்புறமா இந்த வாஷிங் மிஷினில் எப்படி தண்ணி கொஞ்ச நேரம் சுற்றுமோ அதே மாதிரி அந்த மிஷினுக்குள்ள நீங்களும் இருப்பீங்க. உங்களை அந்த மிஷின் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ சுற்றி முடிச்சதுக்கப்புறமா தண்ணி வந்து இறங்கிட்டு அந்த மிஷினே உங்களை துவட்டி விடும், அதாவது காற்று வரும். அது மூலமாக உங்களுடைய உடம்பு வந்து உலர்ந்துருமா. ஸோ இந்த மிஷினை தான் இப்போ ஜப்பான்காரன் வந்து கண்டுபிடிச்சிருக்கான். ஏன் சார் செவனேன்னு ரோட்ல சுத்திக்கிறவனை கூட்டி வந்து இப்படி சேர்ல உட்கார வச்சு அடியில வயர்லாம் சொல்லியிருக்கீங்களே, என்ன விஷயம்? இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் குடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஜஸ்ட் 15 மினிட்ஸ் தாங்க ஆகும். இந்த 15 மினிட்ஸில் உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மிஷினுக்குள்ளேயே சின்ன ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. அண்ட் பாட்டு சத்தம் வேற கேட்கும். எவ்வளவு ஆனந்தம் அப்படின்னு பாட்டு கேட்டுக்கிட்டே குளிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் தெரியும். வீட்டில் போய் உட்காந்து தனியாக கெக்கப்புக்குன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க சார். அந்த உங்களுக்கு தெரிஞ்ச அப்படி யாராவது குளிச்சிருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. ஸோ ஆக மொத்தத்தில் ஜப்பான்காரங்க வந்து உங்களுடைய நேரத்தை சேமிக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இந்த மிஷினை பற்றி சொன்னதுமே இப்போ நிறைய பேர் வந்து கற்பனை கூட பண்ணியிருப்பீங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷினை வந்து உங்கள் வீட்டில் வாங்கி வைக்கிற மாதிரியும் நீங்கள் உள்ளே போகிற மாதிரியும் இந்த மிஷின்லேருந்து குளிச்சுட்டு நீங்கள் வெளியில் வர மாதிரியும் நிறைய கற்பனை வந்து பண்ணியிருப்பீங்க. ஆனால் நானும் இப்படி தான் கற்பனை பண்ணியிருந்தேன். அது எல்லாம் எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷினோட விலை இருக்குல்ல அதை கேட்குற வரைக்கும். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷின் வந்து ஜப்பான்ல 60 மில்லியன் யுவானுக்கு விற்கிறாங்களா. 60 மில்லியன் யுவான்னா இந்தியா காசுக்கு கிட்டத்தட்ட 3 கோடி வருது. ஸோ இந்தியாலேயே 3 கோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக மொத்தத்தில் ஸ்ரீலங்கா காசுக்கு 9 கோடி ரூபா வருதுங்க. ஸோ கொஞ்சம் யோசிங்க, 9 ரூபா கொடுத்து இந்த மிஷினில் நம்ம குளிக்கணுமா? ஸோ இதுக்கு நம்ம வீட்டில் பக்கெட்டில் தண்ணியை நிரப்பிட்டு அள்ளி எவ்வளோ நேரம் குளிக்கணுமோ அவ்வளோ நேரம் நம்மளே நம்ம கையால் நம்ம உடம்புக்கு சோப்பை போட்டு ஜாலியாக குளிக்கலாம். நல்லா ஃபோர்ஸ் ஆடுங்க. ஸோ நீங்கள் இப்படி பக்கெட்டில் அள்ளி குளிச்சிங்க அப்படின்னு வைங்களேன், உங்களுக்கு ஆக மொத்தத்தில் 9 கோடி ரூபாய் லாபம். எங்க போறோம்? ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜே அருண், கேமராமேன் லிஷியரனுடன். நன்றி, வணக்கம். என்ன சார் நீங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.